ஐயா வணக்கம். ஊரில் என்னையா கூட்டமாக இருக்கு. பெண் குழந்தையை கொலை செய்து புதைத்து விட்டார்களாம். சந்தேகப்பட்டு தோண்டி எடுக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கு. 3ஆவதா பெண் குழந்தை பெற்றதால் சாகடித்து இருக்கலாம்னு சந்தேகம். சந்தேகமே வேண்டாம், தூக்கில் போடுங்கய்யா. ஆயுள் தண்டனை போடுங்க. ஊரில் இப்போ தப்பு பண்ணுனாங்களான்னு தெரியல, ஆளுக்கு தண்டனை கொடுக்குறீங்க. கொலையான சந்தேகம் வருவதே அவர்கள் வறுமையில் இருப்பவர்கள். அதனால்தான் பெண்கள் நாட்டின் கண்கள். கண்களை திறந்தால் எப்பொழுதுமே கண்ணீர் தான். கண்ணீர் வராமல் பெண்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும். விழிப்புணர்ச்சி இல்லாமல் எதிர்பாராத விதமாக கருவுற்றால் மருத்துவமனையில் விசாரணை இல்லாமல் கரு கலைத்து கொள்ளலாம். ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று மருத்துவர்கள் சொல்லும்படி சட்டங்கள் வர வேண்டும். தாய்மார்களுக்கு அவர்கள் தாயின் மொழியில் எந்த குழந்தை என்று எழுதி கொடுக்க வேண்டும். குழந்தைகள் ஆரோக்கியமாக பிறக்க வசதி இல்லை என்றாலும் இலவசமாக பரிசோதனை கண்டிப்பாக செய்து உறுதிப்படுத்தவும். கருணை அடிப்படையில் சட்டங்கள் வந்தால் யாரும் சந்தேகப்பட வேண்டாம். தாய்மை இல்லை என்றால் உலகம் இல்லை. பிரச்சனையே இல்லாமல் யாருமே இல்லை. கருவுற்றால் கலையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வலி வந்தால் சத்தம் போட்டு கத்தாமல் தாங்கிக் கொள்ள வேண்டும். பள்ளியில் சேர்த்தால் மற்றவர்களோடு குறை தெரியாமல் வாங்கி கொடுக்க வேண்டும். குறிப்பிட்ட வயது வரும் வரை கண்ணும் கருத்துமாக கண்காணிக்க வேண்டும். திருமண வயதை கடக்கும் போது பெற்றோர்கள் சொல்லும்படி நடந்தால் எல்லோருக்கும் பெருமை. ஊருக்கு தெரியாமல் இருக்க குழந்தையை கொள்கிறார்கள், தூக்கி வீசி விடுகிறார்கள். 10 மாதம் சுமந்து தாயாக வேண்டுமா, ஆண் பிள்ளை பெண் பிள்ளை வேண்டுமா, 25 வருடங்களுக்கு மேல் வளர்த்து திருமணம் செய்து கொடுப்பவர்களுக்கு தான் எந்த குழந்தை வேண்டும் என்று முடிவு செய்யும் உரிமை இருந்தால் பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அம்மா என்றால் சாப்பாடு சாப்பிடும்போது கூட இடைவெளி ஓய்வு இல்லாமல் குழந்தை அழுதால் சிறுநீர் மலம் அருவருப்பு இல்லாமல் எடுத்தவர்கள், தூங்காமல் தாய்ப்பால் கொடுத்தவர்கள், திருமண வயது வரை விழித்தே கனவு கண்டவர்கள். பிள்ளைகள் கனவுகளை நினைவாக்குவோம். சட்டங்கள் கடுமையாக இருந்தால் குற்றங்கள் நடக்காது. திட்டங்கள் சரியாக இருந்தால் குற்றமே நடக்காது. குழந்தை பெற்றவர்களுக்கும் அரசாங்கத்தில் வேலை செய்யும், தனியாரில் வேலை செய்யும் அனைவருக்கும் சம்பளத்துடன் விடுப்பு கிடைக்கிறதா? கிடைக்க வேண்டும். நன்றி, பாராட்டுக்கள்.